ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கர்நாடகாவில் இருந்த தக்லை திரைப்படத்திற்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தக்லை திரைப்படத்தை நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கன்னட மொழியை கமல் சார் தவறாக பேசியதாக சொல்லி மன்னிப்பு பார்த்தீங்கன்னா கேட்க சொல்லியிருந்தாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு கமல் சார் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கர்நாடகாவுல தக்லை திரைப்படம் வெளியாகாது அப்படின்றக்கான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது கமல் சாரும் மன்னிப்பு கேட்பதாக தெரியல. ஸோ மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க. இன்று மன்னிப்பு கேட்காத காரணத்தினால ஜூன் 5ஆம் தேதி தக்லை திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாது எனவும் இந்த பிரச்சனை எப்போது முடிவுக்கு வருமோ அப்போதே கர்நாடகாவுல தக்லை திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு கர்நாடகா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் கர்நாடகாவில் வரும் ஜூன் 5ஆம் தேதி தக்லை திரைப்படம் வெளியாகாது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கமல் சார் எப்போ மன்னிப்பு கேட்குறாங்களோ அதுவரையுமே கர்நாடகாவில் படம் வெளியாகாது. இதனால தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. ஸோ நீங்க சொல்லுங்க நண்பா, கமல் சார் மன்னிப்பு கேட்காத காரணத்தினால கர்நாடகாவில் படம் வெளியாகாது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.